ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாங்கள் வேத பகுதியை கவனிக்கப் போகிறோம். ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து ஆண்டவர் மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அபிஷேக தைலத்தை எப்படி செய்வது, எந்த பொருட்களால் செய்வது என்று சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவர் எப்படி செய்வது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கவில்லை. எந்த பொருட்களால் செய்வது என்றதை குறித்து, அந்த பொருட்களில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த பொருட்கள் மூலமாய் வருகிற சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு நாங்கள் அந்த பொருட்களின் மூலமாய் வருகிற ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். நாங்கள் இப்பொழுது வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 30வது அதிகாரம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 22 இருந்து 30 வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான கந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கர்வாப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், இலவங்க பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், குத்து விளக்குகளையும் அதன் கருவிகளையும், தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆமென். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, முடிவில் 30வது வசனம் சொல்லுகிறது, ஆரோனும் அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்போ இங்கே நாங்கள் அபிஷேக தைலத்தை எப்படி செய் என்று மோசேக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே போல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எந்த பொருட்களால் நீ செய்ய வேண்டும் என்றதை குறித்து சொல்லுறதை பார்க்குறோம். அந்த பொருட்களால் செய்த அந்த தைலத்தை எல்லாம் சேர்ந்து, அந்த பொருட்களை சேர்த்து செய்கிற அந்த தைலத்தினால அவன் தலை திரசிலே ஊற்றி அவனை நீ அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்து, அபிஷேகம் பண்ணி நீ பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த அபிஷேக தைலம் எந்த பொருட்களால் செய்யப்படுகிறது, அந்த பொருட்களுக்குள்ள தேவன் என்ன ரகசியத்தை, என்ன காரியத்தை வச்சிருக்க, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதில் எங்கேயாவது ஒன்று, எல்லாவற்றிலும் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்காமல் போகாது, ஒரு சத்தியம் இருக்காமல் போகாது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அந்த சத்தியத்தை பூண்டு ஆராய்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் காரியம் என்னவென்றால், வெள்ளைப்போளத்தை சேர்த்துக்கொள். முதலில் வெள்ளைப்போளத்தை நீ சேர்த்துக்கொள். இந்த அபிஷேகம் தைலம் செய்யும் போது வெள்ளைப்போளத்தை நீ சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லுகிறார். வெள்ளைப்போளம் ஒரு வெள்ளைப்போளத்திலிருந்து ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்வோம். வெள்ளைப்போளத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்வோமானால் அது கசப்பு தன்மை உடையதாக இருக்கிறது. அப்போ இதில் இருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அபிஷேக தைலத்தை வைக்கும்போது, அபிஷேகம் எங்களுக்குள் வரும்போது என்னத்தை கொண்டு வருகிறது? இந்த ஒரு அபிஷேக தைலத்துக்கு ஒரு பொருள் சேர்க்கப்படுது என்னவென்றால் வெள்ளைப்போளம். இப்போ எங்களுடைய தலைகளிலே ஊற்றப்படும் போது, இல்லாவிட்டால் அபிஷேகம் எங்களுக்குள் வரும்போது என்னத்தை கொண்டு வருவதென்றால், இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றால், ஒரு
கசப்பு நிறைந்த அந்த வெள்ளை போலம் எங்கள் தலையிலே ஊற்றப்படுது. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த அபிஷேக தைலம் என்னத்தை செய்ய எங்களுக்குள்ளே வருகிறதென்றால், உலகத்தின் மீது ஒரு கசப்பை, உலகத்தின் மீது ஒரு கசப்பான தன்மையை உண்டாக்குது. அதாவது நாங்கள் உலகத்தை தள்ளுகிறோம், அதாவது உலக ஜனங்களே அல்ல, உலகத்தின் மீது. அதாவது பவுல் சொல்லுகிறார், நான் உலகத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையிலே அறைந்து விட்டேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்வதற்கு, அதாவது நீங்கள் தவறாக இது கருதி கொள்ளக்கூடாது, உலகத்தை விட்டுட்டு எங்கேயோ போகிறதல்ல, உலகத்தின் மீது பற்றுதல் அற்றவர்களாய், உலகத்தில் ஒரு கசப்பு வெறுத்து தள்ளுகிறவர்களாய், உலகத்தோடு பிணைந்து வாழாதவர்களாய், அப்படியான ஒரு தன்மையை அந்த அபிஷேக தைலம் எங்களுக்குள்ளே உண்டாக்குறது. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, நான் உலகத்திலிருந்து நான் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த என்ன இந்த அபிஷேக தைலம் செய்யுதென்றால், நாம் உலகத்தின் மீது ஆசை கொள்ளாதபடி உலகத்தை நாங்கள் வெறுக்கிறோம், உலகத்திலிருந்து பிரிந்து வாழுகிறோம். அங்கே பார்த்தீங்களா இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேறுபட்டவர்களாய் தனித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உலகத்திலிருந்து பிரிந்து, உலகத்துக்குள் இருந்தாலும் ஆனால் உலகத்தின் ஆசையில் இருந்து, உலகத்தின் சிற்றின்பங்களில் இருந்து, உலகத்தின் ஆசை பாசங்களிலிருந்து பிரிந்து வாழுகிறார்கள். இதை உலகத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுது இந்த அபிஷேக தைலம். அப்போ சிந்திக்கணும், எங்களுக்குள்ளே அபிஷேகம் ஊற்றப்படும் போது இந்த தன்மையை நிச்சயமாக எங்களுக்குள்ளே கொண்டு வரணும். சிந்திப்போம், எங்களுக்குள்ளே அது கொண்டு வருகிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இந்த வசனத்தின்படி. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த உலகத்தின் மீது நாங்கள் கசப்பு கொண்டு அந்த பாவ இச்சைகளை வெறுத்து, பாவத்தின் தன்மைகளை வெறுக்கத்தக்கதாய் எங்களுக்கு அந்த உணர்வுகள் உண்டாக்கப்பட வேண்டும். எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பார்த்தீங்களா இருந்தால் இந்த 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 ஜனங்களுக்காக, அழிஞ்சு போகிற ஜனங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு கதறி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தோடு சேர்ந்து இந்த ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே என்று இந்த உலகத்தின் மீது ஒரு கசப்பை கொண்டு, உலகத்தின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கி, தன் இருதயத்தில் இருந்து ஒரு வெறுப்பை உண்டாக்கி, இந்த ஜனங்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்படணுமே என்று ஒரு கண்ணீரோட அவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் என்னவென்றால், இந்த அபிஷேக தைலம் என்னத்தை முதலாவது கொண்டு வருதுஎன்றால், வெள்ளப்போலம் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது வேறு பிரிக்கத்தக்கதான ஒரு மனுஷர்களாய் மாற்றப்படுகிறோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்களா என்றால், என்ன பொருள் சேர்க்கப்படுது என்றால், சுகந்த கருவாப்பட்டை சேர்க்கப்படுகிறது. இந்த கருவாப்பட்டையுடைய தன்மை, அதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்றால், அது என்ன செய்கிறது என்றால், ஒரு ருசியை கொடுக்குது, ஒரு வாசனை நிறைந்தது. அந்த கருவாப்பட்டை ஒரு ருசியை கொடுக்குது, இன்னொன்று ஒரு வாசனை நிறைந்ததாக இருக்கிறது. இந்த அபிஷேக தைலம் என்னத்தை செய்யுதுன்றால், ரெண்டாவது காரியம், தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிக்குது. சரியா? இது ஆவிக்குரிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய உக்கிர கோபத்தை தணிக்குது. எங்கள் மீது இந்த அபிஷேக தைலம் இறங்கி வரும்போது, இந்த கருவாப்பட்டை சேர்க்கப்படுது, அது இறங்கி வரும்போது, அபிஷேக தைலம் இறங்கி வரும்போது, நாங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து செபிக்கும் போது, மோசே எப்படி செபிக்கும் போது தேவன் அழிக்காமல் தடுத்தாரோ, அதே போல தேவன் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த அபிஷேக தைலம் தேவனுடைய அந்த உக்கிர கோபம் கொள்ளும் போது, அபிஷேக தைலத்தில் நிறைந்தவன் செபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அழிவை கொண்டு வராமல் அவர் நிற்கிறவராய் காணப்படுகிறோம். பாருங்க, அதுதான் அந்த
வாசனை வீசுகிறவனாய் இருக்கிறான். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20 21 மட்டும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி ஜீவன்களை சங்கரிப்பதில்லை. பார்த்தீங்களா? அப்போ நோவாவுடைய காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்கள் சீர்கெட்டு அப்படியே ஒரு பாவம் நிறைந்தவர்களாய் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த போது தேவன் எல்லா ஜனங்களை நிக்கிரம் பண்ணி விடுகிறார். மிருகங்கள், மனிதர்கள் எல்லாரையும் நிக்கிரம் பண்ணுறார். நோவா குடும்பத்தை தவிர்த்தி நோவா என்ன செய்கிறார்? பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு சுகந்த வாசனையை அப்படியே தேவனுக்கு முன்னாக பலி செலுத்துகிறார். அந்த வாசனை, அந்த பலி ஒரு சுகந்த வாசனையாக தேவனிடத்தில் போனோடனே தேவன் இறங்கி சொல்லுகிறார், நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் இனிமேலும் ஜனங்களை ஜலத்தினால் அழிப்பதில்லை. அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆம், அபிஷேக தைலம் அந்த வாசனையை உண்டாக்குறது. அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டவன் அந்த வாசனையை உண்டு பண்ணுகிறான். ஒரு தெரு வீதியில் ஒரு குடும்பம் இருக்கலாம், ஒரு தனி நபர் இருக்கலாம், ஒரு சபை இருக்கலாம். அந்த சபை ஜெபிக்கிற ஜெபம் அந்த அபிஷேக தைலம் போகுது, அந்த வாசனை வீசுது அந்த இடமெல்லாம். பார்த்தீங்களா? இருந்தா இங்கே நாங்கள் கவனிக்கிறது அடுத்தது பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு வாசனை வீசுகிற ஜனங்களாய், வாசனை வீசுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அடுத்த என்ன பொருள் சேர்க்கப்படுகிறது என்றால் சுகந்த வசம்பு சேர்க்கப்படுகிறது. இந்த சுகந்த வசம்பு அது ஒரு வேர். சுகந்த வசம்பு ஒரு வேர். அந்த வசம்பு வேர் மரத்தின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுனால அது ஒரு தன்மையை கொண்டு வருது. இந்த வெள்ளைப்போளம், இலவங்கப்பட்டை, சுகந்த வசம்பு, இது 3 சேர்க்கப்படுது. எல்லாத்தையும் சேர்த்து அபிஷேக தைலத்தை ஊற்றும் போது இது எல்லா தன்மையும் அந்த மனிதனுக்குள்ளே வருகுது. சரி, அந்த தன்மையை உண்டு பண்ணுது. இந்த தன்மை உள்ளவனாய் ஒரு அபிஷேக தைலம் நிறைந்தவன், அபிஷேக தைலத்தினால் நிரப்பப்பட்டவன், அபிஷேகத்தினால் இந்த தன்மைகளை கொண்டு வர வேணும். அது என்ன? வேர் கீழே இருக்கிறதுனால் அது தாங்குது மரத்தை. அது மட்டும் இல்லை, அது என்னத்தை காட்டுதுன்ற தாழ்மையை காட்டுது. அபிஷேக தைலம் ஒருவனுக்குள்ள தாழ்மையை உண்டு பண்ணது. அது ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த தாழ்மைக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருக்குள்ளே அந்த தைலம் இருந்தது. ஆம், தன்னை தாழ்த்துகிறவராயிருந்தார். மரண பரியந்தம் தன்னை அப்பப்போ தாழ்த்தி எடுக்கலை. தேவைக்கு தாழ்த்தி போட்டு தேவையில்லாத நேரம் மேட்டுமை கொள்ளையில. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த அபிஷேக தைலம், அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கு என்று சொன்னால் இன்னொரு பதத்தில் சொல்லணும், தாழ்மை என்னிடத்தில் இருக்குது, தாழ்மை என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னால் அபிஷேக தைலம் என்னிடத்தில் இருக்கு. உங்களிடத்தில் அபிஷேக தைலம் இருக்கா? அப்போ தாழ்மையும் இருக்கு. தாழ்மை உள்ளவராக இருக்கிறீங்களா? அபிஷேகம் வேலை செய்யுது. அப்போ தேவன் எல்லாவற்றையும் அனாதியாய் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி செய்கிறார், அழகாய் செய்கிறார். அந்த செய்வதற்குள்ள அந்த பொருள்களுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளும் மறைந்து ஒவ்வொரு சத்தியம் இருக்கிறது. அது இன்றைக்கு என்னத்தை சொல்லித் தருகிறது என்றால், அபிஷேக தைலம் ஒருவன் மேலே அபிஷேக தைலம் ஊற்றப்படும் போது அது என்ன தன்மையை உண்டாக்குறது என்றால் ஒரு தாழ்மையை உண்டாக்குறது. நீ தாழ்மை உள்ளவனாய் இரு என்றதை கொண்டு வருகிறது. வேர் தாழ்மை உள்ளதாக இருக்கிறதுனால் மறைந்திருக்குது. இன்னொன்று, அதாவது தேவனோடு மறைந்திருக்கிற தன்மை உடையது. நான் கிறிஸ்துவோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்ட தன்மை,
அதாவது அடக்கம் பண்ணப்பட்ட, அவரோடு ஒன்றித்து அவரோடு மறைந்திருக்கிற தன்மை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தன்மை. அப்பப்ப வெளியில இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தன்மை. இது அழகான ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வர. அடுத்த இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்களா இருந்து இன்னொரு பொருளை சேர்க்கிறாங்க. என்னவென்றால் இலவங்க பட்டை. இலவங்க பட்டை முதல் என்ன பார்த்தோம்? வெள்ளைப்போளம். ரெண்டாவது சுகந்த கருவாப்பட்டை. அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இலவங்கப்பட்டை. மூன்றாவது பார்த்தீங்களா இருந்தால் சுகந்த வசம்பு. நாலாவது இலவங்கப்பட்டையை பார்க்குறோம். சரி, இதுவும் ஒரு விதமான ஒரு தன்மை உடையது. என்ன தன்மை என்றால் இது இரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை உடையது. இரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு தன்மை, சுத்தம் பண்ணுகிற தன்மை. என்ன அபிஷேக தைலம் ஒரு சுத்தம் பண்ணுகிற ஒரு தன்மை உள்ளது. அது பரிசுத்தாவியோடு சம்பந்தப்பட்ட தன்மை, பரிசுத்தாவியோடு சம்பந்தமானதென்று. பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துகிறவர். ஜலத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், வேத வசனத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கிற தன்மை உள்ளது இந்த இலவங்கப்பட்டை. அப்போ அந்த நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. சுத்திகரிப்பு மிகவும் முக்கியம். ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ பாருங்க, இங்கே ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தமாக்குறவராயிருக்கிறார். ஆவியினாலே பரிசுத்தமாக்குறார். ஆவியினாலே எங்களை சுத்திகரிக்கிறார், இரத்தத்தினால சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இந்த இலவங்கப்பட்டை என்ன செய்யுது? ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வருது. வெள்ளப்போளம் பாவத்தின் மேல், உலகத்தின் மேல் ஒரு கசப்பு ஏற்படுது, வெறுப்பு ஏற்படுத்துது. ரெண்டாவது பார்த்தோமா இருந்தால் அங்கே சுகந்த கருவாப்பட்டை என்ன சொல்லுது? வாசனையை உண்டாக்குது, தேவ உக்கிரத்தை தடுக்குது. மூன்றாவது சுகந்த வசம்பு தாழ்மையை உண்டாக்குது. நாலாவது இலவங்கப்பட்டை என்னத்தை கொண்டு வருதுண்டா? நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை ஆவியினால, இரத்தத்தினால, தேவ வார்த்தையினால, ஜலத்தினால சுத்திகரிப்பை கொண்டு வருது. நாலாவது என்னத்தை கொண்டு வருதுண்டா? ஐந்தாவது என்னத்தை கொண்டு வருதுண்டா? அடுத்த பொருள் என்னவென்றால் ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெயை விட்டு எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க? அப்படியே தலையில் சிரசில் ஊற்றுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஊற்றும் போது இதெல்லாம் நமக்குள்ளே வருது. இதெல்லாம் நமக்குள்ளே வருது. அதெல்லாம் சிந்திக்கணும். அபிஷேக தைலம் இதை கொண்டு வருது. என்னத்தை கொண்டு வருந்தால் ஒலிவ எண்ணெய் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை உண்டாக்குது. இதுக்கு அடையாளமாக இருக்கிற உலகத்தில் பாடுகள், உபத்திரங்கள் வருது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தொடர்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் இந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றும் போது அதை சேர்த்து அதுவும் எங்கள் மேலே வரும்போது அந்த அபிஷேக தைலத்தின் பொருள் என்னத்தை கொண்டு வருந்தால் நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் சந்தோஷம். பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டு வெளியிலே அப்போஸ்தலர்களை திறந்து விட்ட போது அவங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த பாடுகளை நாங்கள் சகித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சந்தோஷத்தோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுது. பவுல் சொல்லுகிறார், இந்த பாடுகளை அனுபவிப்பது எனக்கு பாக்கியம், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேக தைலம் என்ன செய்து உபத்திரவத்திலும் பாடுகளிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறதாக இருக்கிறது. அபிஷேக தைலம் மகிழ்ச்சியை உண்டாக்குறது, நெருக்கத்திலும் மகிழ்ச்சியை உண்டாக்குறது.
இதே நாளிலும் நாங்கள் இந்த அபிஷேக தைலத்தை செய்கிற பொருட்களின் மூலமாய் நாங்கள் சில ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் மீதும் இந்த அபிஷேக தைலம் இருக்குது, எங்கள் மீதும் இருக்கிறது, இவைகளை எங்கள் மீது இருக்குது என்று நாங்கள் சிந்தித்தால் நாங்கள் இவைகளையும் சிந்திக்க வேண்டும். என்னவென்றால், எங்களுக்குள்ளே என்னெல்லாம் கிரியை செய்ய வேண்டும். இந்த பொருட்கள் மூலமாய் அன்றைக்கு அவர்கள் பொருட்கள் மூலமாய் செய்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவி மூலமாய் எங்களுக்குள்ளே இந்த கிரியைகள் உண்டாகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த எந்த நிலையில் இருந்தாலும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு உறுப்புகளிலும் எல்லாவற்றிலும் அர்த்தம் நிறைந்ததாயிருக்கு. பொருளாயிருந்தாலும், மரமாயிருந்தாலும், செடியாயிருந்தாலும், கொடியாயிருந்தாலும், சகலதிலும் தேவன் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். அதே போல் இந்த பொருட்களிலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்தியத்தை வச்சிருக்க. இது மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு அபிஷேகத்தை இன்னும் சில வேளைகளில் நாங்கள் அவைகளை அசட்டையாய் எண்ணி இருக்கலாம். சில வேளை தாழ்மை இல்லாதவர்களாய், வாசம் கொடுக்காதவர்களாய், சில வேளைகள் உலகத்தின் மீது பற்றுதல் உள்ளவர்களாய் இருக்கலாம். நாங்கள் மகிழ்ச்சி இல்லாதவர்களாய், பாடுகள் மத்தியில் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கலாம். தாழ்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம். நாங்கள் அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி கொள்ளுவோம். குறைவுகளை எடுத்து அகற்றி போட்டு கிறிஸ்துவின் நிறைவினாலே அங்கே நிரப்பப்படுவோம். அங்கே நிரப்பப்படும் போது எப்படி கச்சாடி வெளியிலே கானாவூர் கல்யாண வீட்டில் வெளியிலே கால்கள் கழுவப்படுவதற்கு வெளியிலே வைக்கப்பட்ட சாடியிலே தண்ணீரை நிரப்பின உடனே அது உள்ளுக்கு பிரவேசித்தது. அதே போல அந்த தண்ணீரை தேவன் பார்த்தபோது, இயேசு பார்த்தபோது அந்த தண்ணீரை நிரப்பினார்கள். அவர் கண்கள் பார்த்தது, அந்த கண்கள் நோக்கியது அற்புதத்துக்காக. நானும் நீயும் அந்த கச்சாடியாய் இருக்கலாம். இன்றைக்கு அந்த குறைவினாலே குறைவுள்ளவனாய் காணப்படலாம். இன்றைக்கும் தேவனுடைய கண்கள் எங்களை பார்க்கிறது. எங்களையும் அந்த குறைவுகளை எடுத்துவிட்டு அவருடைய நிறைவினாலே நிரப்பப்படுகிறது. இப்பொழுது நிரப்பப்படுகிற நானும் அந்த குறைவுள்ளவன் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது, கேட்கும்போது, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என்னை நீக்கி என்னை அபிஷேக தைலத்தினால் இன்னும் நிரப்புங்கள் என்று சொல்லும் போது இந்த குறைவுகளை கர்த்தர் எடுத்துவிட்டு அவர் அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, குறைவுகளை நிறைவாக்கும்படி அந்த தண்ணீர் எப்படி வெளியே நின்ற தண்ணீர் வெளியே இருந்த சாடி எப்படி உள்ளுக்கு போடுதோ, அதே போல தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் எங்களை முழுமையாக்குவதற்கு விரும்புகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ உங்களுடைய இருதயங்களை திறந்து தேவனிடத்தில் இருக்கிற இடத்துல கேட்டீர்களாக இருந்தால் அப்படியே கர்த்தர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்டுவார். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து இந்த அபிஷேக தைலம் இன்னும் அனல் மூட்டு பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.